இந்த திருக்குர்ஆன் எதற்காக இறங்கியது? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இந்த திருக்குர்ஆன் இறங்கியது. ஃபீஹி ஹுதல் லின்னாஸ், அதுல என்ன நோக்கம்? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுடைய நேர்வழிக்காக தான். உபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழி எது சரி எது தவறு, எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த திருக்குர்ஆன் உங்களுக்கு இறங்கி இருக்கிறது. இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த திருக்குர்ஆனை நாங்கள் படித்து பார்த்திருப்போமா? எத்தனை ஜுஸ் முடிச்சிருப்போம்? ஒரு 5, ஒரு 10, ஒரு 15, 20, 30 கடைசியில இருக்கின்றோம், கடைசி நேரங்களில் இருக்கின்றோம். நாம் இதுவரை குர்ஆனை சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட அடியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள், நமக்கு தெரியும். குர்ஆனுடைய சிறப்பு நிறைய இருக்கிறது. குர்ஆனுடைய சிறப்பு நிறைய இருக்கிறது. குர்ஆன் எதுவெல்லாம் தொடர்பாக இருக்கிறதோ அத்துணைக்கும் அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறார். குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான், அதற்கு சிறப்பு. குர்ஆன் இறங்கிய இரவு, அதற்கு சிறப்பு. லைலத்துல் கத்ர். குர்ஆன் இறங்கிய கொண்டு வந்த தூதர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு தனி சிறப்பு. வானவர்களுடைய தலைவர் யார் மீது இந்த திருக்குர்ஆன் இறங்கியது? முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி சிறப்பு. தூதர்களிலே சிறந்த தூதர், தூதர்களிலே மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர் ஹைருல் அன்பியா, ஹைருல் பஷர், சய்யிதுல் முர்சலின், காத்தமுன் நபியின், ஷாஃபிஉ மஹ்ஷர் முஹம்மது அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த திருக்குர்ஆன் அரபி மொழியில் இறங்கியது. எந்த மொழி? அந்த அரபி மொழிக்கு தனி சிறப்பு இருக்கிறது. பிலிசானின் அரபிய்யின் முபீன், தெளிவான அரபியில் நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ அரபிய்யன் லஅல்லக்கும் தஅகிலூன். இந்த திருக்குர்ஆனை நாங்கள் அரபியில் இறக்கினோம். எதற்காக? லஅல்லக்கும் தஅகிலூன், இலகுவாக புரிந்து கொள்வதற்காக தான். وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرٍ. இந்த திருக்குர்ஆனில் எத்துணை நபர்கள் அறிவுரை பெற்றுக்கொள்வர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த திருக்குர்ஆன் எந்த சமுதாயத்தின் மீது இறங்கியதோ அதற்கு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம் உம்மத்துல் முஹம்மதியா, இவர்களுக்கு தனி சிறப்பு என்ன என்று தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு